ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பொண்ணை சாகடிச்சிருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னா பாரதி ஃபர்டிலிட்டி சென்டர் ஓரப்பாக்கம்ல சென்னையில லொகேட் ஆயிருக்கு. பேஷண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமலா சோஃபியா. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு பேபி வேணும்ன்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க யூட்ரஸ்ல ஒரு பிளாக் ஒன்று இருக்கு, அது ரிமூவ் பண்ணணும். அதுக்கு சின்னதா மைனரா உங்க லேப்லாஸ்கோப்ல மைனரா ஒரு சர்ஜரி பண்ணணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு நீங்க அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 1 மந்த்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ண போயிருக்காங்க. அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல ஒரு ஐசியூ ஃபெசிலிட்டி கூட இல்ல. அந்த இடத்துல பேஷண்ட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த பேஷண்ட்டை வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்க போயிட்டு அவங்கள பணம் கட்ட வச்சு கட்டின அடுத்த செகண்ட் பேஷண்ட் போய் பார்க்குறாங்க. பேஷண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சென்டருக்கு யார் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் அவங்க மேல இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தாகணும். ப்ராப்பர் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லாத டாக்டர்ஸோடைய பர்சன்டேஜ் மட்டும் நம்ம நாட்டில் 57.3%. அந்த பொண்ணு ஒரு வேளை நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும். இவனுங்கள மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.